வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஒரு சின்ன குட்டி கதை. நேர்மை என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன கதை. ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்ந்தானான். அதனால் அவங்க மனைவி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கோபம். ஏன்னா நேர்மையாக வாழ்ந்ததுனால யாருமே கடன் கொடுக்கறதில்ல. வட்டி கொடுத்தாலும் வட்டியை கரெக்டாக கொண்டு கொடுத்துருவான், எல்லாம் செய்வான். ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் இவனை என்ன பண்ணுவாங்க, அப்படியே பெரிய நேர்மைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட யாருமே பேசுறது இல்லையா. அப்படியே என்ன பண்ணாங்களா, ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அவங்க மனைவிக்கு கோபம். எப்பா பாரு நேர்மைன்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ண மாட்டேக்காங்க, இவனுக்கு உதவி செய்ய மாட்டேக்காங்களேன்னு சொல்லிட்டு கோபத்தில் இருந்தாங்களாம். இவனுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் காலம் கழிச்சோடனே என்னடா இப்படி இந்த நேர்மைக்கு வந்த சோதனையை பாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற முனிவர், அந்த முனிவர்கிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா முற்றுந்திருந்தவர்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அதனால அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஐயா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் நேர்மையாக வாழ்கிறதுனால எல்லாரும் என்னையும் மதிக்கவும் மாட்டுக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாரான். அப்போ அவர் சொன்னாரா, நீ நாளைக்கு வா, என் கூட உனக்கு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு. இவர் சரின்ட்டு போனாரா. அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய பணக்காரரே. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாரு. இதை நல்லா கவனி, அவங்க போகிறவங்களாம் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே சரின்னு விழுந்தானா. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களோ, நல்லா அறுசுவை உணவு, அன்னதானம் அறுசுவை உணவு கொடுக்குறாங்க. எந்த காலத்தில் கொடுப்பாங்களா, ஒரு எச்சு கையால் கூட காக்கா விரட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் கொடுக்குறாரு பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு போகிறவங்க சொல்கிறாங்க, மகராசன் நல்லா வாழணும், நம்ம வயிறார நம்ம சாப்பிட்டோம், நம்ம பசியெல்லாம் போயிட்டு நிம்மதியாக. ஒரு கூட்டம் போச்சான். இன்னொரு கூட்டம் போச்சான். வர வர அன்னதானம் போடுறாங்கிற பேரில் சாப்பாடு ருசி இல்லாமல் இருக்கே, சாப்பாட்டில் அவ்வளோ டேஸ்ட் இல்லையே, என்ன பண்ணுறான், இதுக்கு இவன் ஏன் அன்னதானம் போடுறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்களாம். இன்னொன்று சொல்லிச்சான், இப்படியெல்லாம் இவன் தான தர்மம் பண்ணாம்னா நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் கையில் ஓடு தான் ஏந்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். இன்னொன்று சொல்லுதான், அப்பங்காரன் சேர்த்து வச்ச சொத்து இவனுக்கு எங்கே நோகம், இவனுக்கு என்ன வலிக்குதா, அதனால் இவன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்களாம். பேசிகிட்டே இருந்தோடனே பார்த்தியா எப்படி பேசுகிறாங்க பாரு. சரி, இப்போ இதை நல்லா கவனிச்சுக்கிட்டதானே, இதை வா இந்த முதலாளிகிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு இந்த முனிவர் கூட்டிகிட்டு போகிறாராம். அப்போது அந்த முதலாளி சொல்கிறாராம், வாங்க வாங்க வாங்க, எந்திரிச்சு நிற்கிறான். எவ்வளோ பணிவு பாரு. முனிவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சு நின்று வணக்கம் போட்டுட்டு இவங்க 2 பேருக்கும் உட்காருவதற்கு அமர்வதற்கு ஆசனமும் கொடுக்குறாராம். 2 பேரும் உட்காடுறாங்களாம். உட்கார்ந்த உடனே ஒரு அழகான ஒரு டம்ளரில் ஒரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம். குடித்தாங்களாம். எப்போவுமே அப்படி தானே, பெரியவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கொடுப்பாங்க, நீர் மோர் கொடுப்பாங்க. உடனே அவருக்கு வாங்கி அதை குடிக்கிறாங்களாம். குடிச்சிட்டு வாங்க வாங்க நீங்கள் வந்த விஷயம் என்னன்னு கேட்குறாங்களாம். அப்போது முனிவர் சொல்கிறாரா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேர்மையாக இருக்கார்ல அவரை பார்த்து சொல்கிறாராம். உடனே அவர் சொல்கிறாராம், முதலாளி எஜமானே, நீங்கள் அன்னதானம் போடுறீங்க, ஆனால் அதை சாப்பிட்டுட்டு அவங்க போகிறவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, அவங்க பேசுகிறத பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, நீங்கள் கொடுக்குற தான தர்மத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டோன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு போகுது, இன்னொரு கூட்டம் சொல்லுது அவன் அப்பன் சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுவான் ஊதாரின்னு சொல்லிட்டு போகுது, இன்னொரு இது சொல்லுது இப்போ வர வர தரம் குறைஞ்சி போச்சு, டேஸ்ட் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு போகுதுங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட உங்கள் மனசு நோகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கு தெரியும் அவங்க இப்படிலாம் பேசுவாங்கங்கிறது எனக்கு தெரியும், அவங்க பேசுகிறதுக்காக நான் விட முடியுமா, நான் முன்னால் வச்ச காலை பின்னால் வைக்கவே மாட்டேன், என்னுடைய குணம் அதுதான். எப்பொழுதுமே ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவில் கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்கணும், நேர்மையை கையாளணுமா, நேர்மையுடன் இருக்கணும், என்னுடைய நேர்மை அதுதான். நான் அவங்க நினச்சிக்கிறாங்க அப்போ சொத்துலையும் நான் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இதுக்காகவே நான் ஒரு நிர்வாகம் நடத்துகிறேன், ஒரு தொழிற்பேட்டை நடத்திட்டு இருக்கேன், அதில் இருந்து வருகின்ற வருமானத்தை எடுத்து தான் இவர்களுக்கு அன்னதானமாக கொடுக்கிறேன். எப்படி எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நம்ம கையாலே சம்பாதிக்கிறதுல நீ ஒருத்தருக்கு கொடுத்துப்பாரு, அப்போ அவங்க முகம் மலரும், உனக்கு தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் கொடுக்குறேன், பெருமைக்காகவும் கொடுக்கல, நேர்மைக்காக கொடுக்குறேன், என்னுடைய பங்கு, நான் உழைக்கின்ற உழைப்பு
நல்லா இருக்கணும், என்னுடைய பரம்பரை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். இதை நான் விட மாட்டேன். என் தொழில் தான தர்மம் செய்கிறது. அது என் கையாலே உழைத்த சம்பாத்தியத்தில் வருகின்ற வருமானத்தை தான் கொடுக்கணும் என்று முடிவு செய்தேன். அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன், செய்வேன் என்று கூறினாராம். உடனே முனிவர் சொன்னாராம், கேட்டியாப்பா, நேர்மையாக இருக்கிறவங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, அதனால் துவண்டு போகக்கூடாது. என்றாவது ஒரு நாள் நேர்மை வெல்லும். நெஞ்சத்திலே நேர்மை வந்தால் அதில் நீதிக்கு நேர் பெருமை உண்டு. நெஞ்சத்திலே நேர்மை வந்தால் அதில் நீதிக்கு பெருமை உண்டு. வஞ்சகம் தேரில் வந்தால் அதை வணங்கிட முறையும் உண்டோ. வஞ்சகம் தேரில் வந்தால் அதை வணங்கிட முறையும் உண்டோ. வஞ்சகத்தால் வந்த செல்வத்தை யாராவது வணங்குவார்களா? அது முறையா? தகுமா? தகாது. நெஞ்சத்தில் நேர்மையுடன் வாழ வேண்டும். நம் உழைப்பில் நாம் சாப்பிட வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும் என்று முனிவர் கூறினாராம். அன்று முதல் இவரும் நேர்மையை வெல்லும் என்று நேர்மையை திரும்பவும் கடைபிடித்தாராம். மனம் துவண்டு விடக்கூடாது. நண்பர்களே, தோழிகளே, அன்பான மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, சிறியவர்களே, அனைவருமே நேர்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மை எங்கு போனாலும் எப்படி வாய்மை வெல்லுமோ அதுபோல் நேர்மையும் வெல்லும். வாழ்வோம் தலை நிமிர்ந்து என்பதை இந்த சிறு குட்டி கதை மூலம் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.